வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? டபிள்யூடபிள்யூஇல வெறும் கொஞ்ச நேரம் மட்டும் சாம்பியன்ஷிப்பை வச்சுருந்த ரெஸ்லர்ஸ். இதில் நான் ஹார்ட் கோட் சாம்பியன்ஷிப்பையோ அல்லது 24/7 சாம்பியன்ஷிப்பையோ சொல்ல போகிறதில்ல. மெயினான சாம்பியன்ஷிப்பை யார் கொஞ்ச நேரம் வச்சுருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? ராட்ரிகஸ் அண்ட் டொகாடா காய். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா 2019 உமன்ஸுக்கான கிளாசிக் இதை பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வின் பண்ணது மூலிமா இவங்களுக்கு டாக் டீம் டைட்டிலுக்கான வாய்ப்பு கிடச்சிது. டபிள்யூடபிள்யூடைய கரண்ட் உமன் சாம்பியனான நயா ஜாக்ஸ் ஷேனா பிஸ்லருக்கு அகேன்ஸ்டாக மோதினாங்க. ஆனால் அந்த மேட்ச்சில் ஷேனா பிஸ்லரும் நயா ஜாக்ஸும் அவங்களோட உமன் டாக் டீம் டைட்டில் வின் பண்ணிட்டாங்க, ரீட்டெயினே பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அது சர்ப்ரைஸில் அடுத்த வாரம் NXTலே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ NXT டைட்டில் இவங்க ஆல்ரெடி டோர்னமெண்ட்டில் வின் பண்ணதுனால டைட்டிலே பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. எந்த விதமான கண்டென்டர் மேட்சும் இல்லாமல் பிராண்ட் நியூ சாம்பியனாக டொகாடா காய் அண்ட் ராட்ரிகஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஷாட்சி வந்து தன்னுடைய நியூ டாக் டீம் பார்ட்னராக பார்த்தீங்கன்னா எம்பர் மூனை டெபிட் பண்ணி அன்றைக்கே பார்த்தீங்கன்னா டாக் டீம் டைட்டிலுக்காக மோதினாங்க. ஸோ அதனால் அன்னைக்கு மெயின் ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எம்பர் மூன் ஷாட்சி வந்து பிராண்ட் நியூ WWE டாக் டீம் டைட்டில் வின் பண்ணாங்க. ராட்ரிகஸ் மற்றும் டொகாடா காய் வந்து வெறும் 41 நிமிஷம் 51 செகண்ட் மட்டும்தான் அன்றைக்கி சாம்பியனாக இருந்தாங்க. அடுத்தது ராண்டி ஆட்டன் வந்து ஜான்சன் அகேன்ஸ்டாக நோ மெர்சி பேரில் சாம்பியன்ஷிப்பாக மோத வேண்டியது. ஆனால் அவருக்கு இன்ஜுரி ஆகிட்டதுனால சாம்பியன்ஷிப்பை ராண்டி ஆட்டன் கைட்டே கொடுத்துட்டாங்க. அது எப்படி மேட்சே வைக்கலாம், சாம்பியன்ஷிப்பை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிபிள் ஹைச் வந்து ராண்டி ஆட்டன் கூட மோதி அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ராண்டி ஆட்டன் கிட்ட இருக்கிற WWE சாம்பியன்ஷிப்பை ட்ரிபிள் ஹைச் வின் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா மீண்டும் அதே பேப்பரியில் நம்ம ராண்டி ஆட்டன் சாம்பியன் ஆகிட்டார். அது ஒரு தனி கதையாக இருந்தாலும் ராண்டி ஆட்டன் அன்றைக்கி வெறும் 24 நிமிடங்கள் மட்டும்தான் சாம்பியன்ஷிப்பை வச்சுருந்தார். அடுத்தது டால்ஃப் ஜிக்லர் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை நிறைய நாள் வச்சுருந்த ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் சொல்கிறது மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணி ஆல்பர்டோ ரியா கிட்ட இருக்கிற வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ரா எபிசோடில் வந்து வின் பண்ணியிருப்பார் ஆஃப்டர் ரெசல்மேனியா. நான் சொல்கிறது அதை சொல்லலை. இதுக்கு முன்னாடியே ஒருக்கா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா டால்ஃப் ஜிக்லர் வந்து வின் பண்ணியிருக்காரு. எப்போ தெரியுமா? அவங்களும் விக்கிகளும் சேர்ந்து ஒன்றா இருக்கும்போது. ஸோ அப்போது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா வேக்கண்டாக இருக்கும். ஸோ அந்த வேக்கண்டாக இருக்கிற வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா டால்ஃப் ஜிக்லர்கிட்டே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதன் மூலிமா டால்ஃப் ஜிக்லர் வந்து பிராண்ட் நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் நம்ம ஜிக்லரை பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஸ்மாக்டவுனுடைய ஜெனரல் மேனேஜர் இருந்த டெடி என்ன சொல்லியிருப்பார்னா, பிராண்ட் நியூ சாம்பியனாக வந்து டால்ஃப் ஜிக்லரே இருக்கட்டும், ஆனால் இப்போவே டால்ஃப் ஜிக்லர் வந்து அவனுடைய ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணணும். அது யார் கூட தெரியுமா? எட்ஜ் கூடன்னு சொல்லிட்டு எட்ஜுக்கும் ஜிக்லருக்கும் அப்போவே ஒரு மேட்சை புக் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எட்ஜு வந்து ஜிக்லர்கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா அலாக்கா வந்து வின் பண்ணிட்டார். பிராண்ட் நியூ சாம்பியனாக பார்த்தீங்கன்னா எட்ஜு வின் பண்ணிட்டார். இதன் மூலயமா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 16 நிமிடங்கள் 42 செகண்ட் அவர் சாம்பியனாக இருந்தார். அதாவது அந்த மேட்ச்சு 16 நிமிஷம் நடந்து அது வரைக்கும் தான் அவர் சாம்பியனாக இருந்தார், மற்றபடி தோற்று போயிட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் சீனா அண்ட் மிஸ்ஸுக்கும் ஜான்சனாக்கும் ரெசல்மேனியாவில் மேட்ச் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு டாக் டீம் டைட்டிலுக்காக பார்த்தீங்கன்னா ரா எபிசோடில் பார்த்தீங்கன்னா மோததுக்காக ஜான்சனாவும் மிஸ்ஸும் முடிவு எடுத்துருக்காங்க. டாக் டீம் டைட்டிலுக்கான மேட்சுங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவும் மிஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு சாம்பியன் இருந்தார் டைபிள் பீட் மற்றும் ஹீட்ஸில் 2 பேருமே பீட் பண்ணி பிராண்ட் நியூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை அன்றைக்கே வின் பண்ணிட்டாங்க. மிஸ் வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பும் வச்சுருக்காரு, WWE சாம்பியன்ஷிப் வச்சுருக்காரு. ஜான்சனா டாக் டீம் டைட்டில் வின் பண்ணிட்டாரு. என்னடா அது இப்படி வின் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் அப்போவே பார்த்தீங்கன்னா ரீமேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ரீமேட்ச்சு. ஆனால் ரீமேட்ச் நடக்கும்போது ஜான்சனாவை மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபினிஷர் போட்டுருவார். இதனால் பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து அவரோட டைட்டில் வந்து லாஸ் பண்ணிட்டார். சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வெறும் 10 நிமிடம் 12 செகண்ட்லேயே மிஸ் அண்ட் ஜான்சனா வந்து அவங்களோட டாக் டீம் டைட்டில் தோத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேனியல் பிரையன் சாம்பியனாக இருந்ததை மறக்க முடியுமா? முதல்ல WWE சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஜான்சனுக்கு அகேன்ஸ்டாக அவர் வின் பண்ணார். ஆக்சுவலி ஜான்சனாவை தான் அவரே செலக்ட் பண்ணார் சம்மர்ஸ்லாமில். எனக்கு ஆப்பரண்டாக வந்து டேனியல் பிரையன் இருக்கட்டும். ஏன்னா ஃபேன்ஸ் அந்தளவுக்கு டேனியல் பிரையனை ஷேர் பண்ணாங்க. அதனால் டேனியல் பிரையனுக்கும் ஜான்சனுக்கும் WWE சாம்பியன்ஷிப் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரி நம்ம ட்ரிபிள் ஹைச்சு. அதில் தான் ட்ரிபிள் ஹைச் பார்த்திங்கன்னா தன்னோட கேம் ஆரம்பித்தார்.
ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக வந்து WB சாம்பியனை டேனியல் பிரையன் ஆக்குனார். அதுக்கப்புறமா மனி இன் த பேங்கை கொண்டு வந்த ராண்டி ஆர்டனை பார்த்த உடனே இவருக்கு பெடிகிரியை போட்டு மனி இன் த பேங்கை கொண்டு வந்த ராண்டி ஆர்டன் வந்து அவரோட மனி இன் த பேங்கை கேஷிங் பண்ணி பிராண்ட் நியூ WB சாம்பியனாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ராண்டி ஆர்டன் வந்து வின் பண்ணியிருப்பார் ட்ரிபிள் ஹைச்சின் மூலியமாக. அது நிறைய பேருக்கு தெரியும். அதில் WB சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண டேனியல் பிரையன் எவ்வளோ நேரம் சாம்பியனாக இருந்தார் தெரியுமா? வெறும் 5 நிமிடம் 25 செகண்ட் மட்டுமே சாம்பியனாக இருந்தார். அடுத்தது உங்களுடைய ரோமன் ரெயின்ஸ். லாங்கஸ்ட் ரேஜின் ரோமன் ரெயின்ஸ், ஷார்ட்டஸ்ட் ரேஜின் WB வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கும் சத்ரால்ஸும் சர்வீஸில் மேட்ச் நடக்க வேண்டியது. ஆனால் இவர் ஒரு லைவ் ஈவெண்ட்டில் கெயின் கூட விளையாடின மேட்ச்சில் அவருக்கு கால் இன்ஜுரி ஆகிட்டு, அதனால் ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டே போட்டாங்க. அந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனலில் பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸு, ஆல்பர்டோ ட்ரியோ, ரோமன் ரெயின்ஸு, ஆம்பரோஸுக்கு 4 பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ அதில் ஆம்பரோஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மெயின் ஈவெண்ட்டாக சர்வீஸ் சீஸில் நடந்து அதில் பிராண்ட் நியூ சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ரோமன் வின் பண்ணிட்டார். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் ட்ரிபிள் ஹைச் வந்து டேனியல் பிரையனுக்கு கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணியிருப்பார்ல, அந்த மாதிரி நம்மளும் அட்டாக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஹைச்சுக்கு ஸ்பீராக போட்டிருப்பார். ஆனால் பின்னாடியோடி வந்த நம்ம ஷேமஸ் இருக்கிறார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு அவருடைய ஃபினிஷரை போட்டு மனி இன் த பேங்கை கேஷிங் பண்ணி பிராண்ட் நியூ சாம்பியனாக இருப்பார். இதனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 5 நிமிடங்கள் 15 செகண்ட் மட்டுமே சாம்பியனாக இருந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ, அதுக்கு அடுத்தது ஷார்லட் ஃப்ளேர். 2 பேரையும் ஏன்னா சொல்கிறேன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரே மிஸ்டீரியோ வந்து மோதி இருப்பார் ஜாக் ரைடருக்கு அகேன்ஸ்டாக. அதில் பிராண்ட் நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ வின் பண்ணியிருப்பார். வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஜாக் ரைடர் அட்டாக் பண்ணிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் மனி இன் த பேங்கை கொண்டு வந்த கெயின் பார்த்தீங்கன்னா ஜாக் ரைடர் அட்டாக் பண்ணி ஒரு மூலையில் போட்டுட்டு தன்னோட மனி இன் த பேங்கை ரே மிஸ்டீரியோக்கு அகேன்ஸ்டாக கேஷிங் பண்ணி பிராண்ட் நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். இதே மாதிரி பெக்கி லிஞ்சுக்கிட்ட இருந்து தன்னுடைய ஸ்மாக்டவுன் உமன் சாம்பியன்ஷிப்பை ரசல்மேனியாவில் தோற்று போயிருப்பாங்க. இப்போ மீண்டும் வின் பண்ணியிருப்பாங்க ஷார்லட் ஃப்ளேர் மனி இன் த பேங்க் பேப்பரில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மனி இன் த பேங்கை வின் பண்ணியிருந்த நம்மளுடைய பெய்லி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடி வந்து தன்னோட மனி இன் த பேங்கை கேஷிங் பண்ணி ஸ்மாக்டவுன் உமன் சாம்பியன்ஷிப்பை ஷார்லட் ஃப்ளேர் கிட்ட இருந்து அன்றைக்கி வின் பண்ணிட்டாங்க. கஷ்டப்பட்டு ஷார்லட் ஃப்ளேர் வின் பண்ணாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து மறுபடியும் வின் பண்ணிட்டாங்க. இதனால் ரே மிஸ்டீரியோ அண்ட் ஷார்லட் ஃப்ளேர் 2 பேருமே 4.54 செகண்ட் மட்டுமே சாம்பியனாக இருந்திருக்கிறாங்க. அடுத்தது மீண்டும் உங்கள் ஜான் சீனா தான். ஜான் சீனா மீண்டும் ஷார்ட்டஸ்ட் ரேஜின் சாம்பியனாக இருந்திருக்காரு. இது ஷேமஸ் கதை தாங்க. அதாவது ஷேமஸ் அப்போ WB சாம்பியனாக இருந்தார். எலிமினேஷன் சேம்பரில் பார்த்தீங்கன்னா தன்னோட சாம்பியன்ஷிப்பை டிஃபர் பண்ணார். அதில் ட்ரிபிள் ஹெச்லேருந்து மார்க் ஹென்ரி பல பேர் இருந்தாங்க. அதில் ஃபைனலி வந்து ஜான்சனா வந்து ட்ரிபிள் ஹைச்சை பீட் பண்ணி பிராண்ட் நியூ WB சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாரு. ரோட் டு ரசல்மேனியாவுக்கு போயிட்டார். ஆனால் ரசல்மேனியா ஆப்பனண்ட் இல்லை, அதனால் ஒரு திட்டம் போடுறாங்க. வின்ஸ் மெக்மேன் அந்த இடத்துக்கு வந்து ஜான்சனா வந்து இப்போ அவரோட சாம்பியன்ஷிப்பை வந்து டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். அது யார் கூட பார்த்தீங்கன்னா பட்டிஸ்டா கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. பட்டிஸ்டா பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகிறாரு. ரிட்டன் ஆகி ஜான்சனாக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா WB சாம்பியன்ஷிப்புக்காக அன்றைக்கே மோதுறாரு. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா WB சாம்பியன்ஷிப்பை பட்டிஸ்டா வந்து வின்னும் பண்ணுறாரு. இதனால் ஜான்சனா வெறும் 5 நிமிடம் 51 செகண்ட் மட்டுமே WB சாம்பியன்ஷிப்பை வச்சுருந்துருக்காரு. அடுத்தது ஜெஃப் ஹார்டியும் ஷார்ட்டஸ்ட் ரேஜின் சாம்பியனாக இருந்திருக்காரு. ஒரு லேடர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜான் மோரசன் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள பீட் பண்ணி லேடர்லேருந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தார் ஜெஃப் ஹார்டி. இவர் வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு ஆள் வந்துட்டார். ரசல்மேனியாவில் மனி இன் த பேங்கை வின் பண்ணார்ல, உடனே பார்த்தீங்கன்னா தன்னோட மனி இன் த பேங்கை அன்னைக்கே கேஷிங் பண்ணி ஜெஃப் ஹார்டி இப்போ தான் பிராண்ட் நியூ சாம்பியனாக இருப்பான். அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை பிடிங்கி நியூ சாம்பியனாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சிஎம் பங்கு ஆகிட்டார். வெறும் 3 நிமிடம் 10 செகண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஜெஃப் ஹார்டியால் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருந்திருக்க முடியுது. அடுத்தது நம்ம பியாங்கா பிளரை தாங்க பார்க்க போகிறோம். பியாங்கா பிளரும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் ரேஜின் சாம்பியன் தான். இது இப்போ 2023 நடந்தது தான். ஆஸ்கா ஷார்லட் ஃப்ளேருக்கு அகேன்ஸ்டாக மோதினாங்கல்ல, அதில் தான் பார்த்தீங்கன்னா தன்னோட உமன் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து வின் பண்ணியிருந்தாங்க நம்ம பியாங்கா பிளர். ஸோ அப்போது பியாங்கா பிளர்கிட்ட இருக்க உமன் சாம்பியன்ஷிப்பை கேஷிங் பண்ணதுக்காக அப்படியே சாம்பியனான யோஸ்கை பார்த்தீங்கன்னா மனி இன் த பேங்கை கேஷிங் பண்ணி பிராண்ட் நியூ சாம்பியன் இருப்பாங்க. இதனால் ஷார்ட்டஸ்ட் சாம்பியனாக 2 நிமிடம் 36 செகண்ட் மட்டுமே இருந்தாங்க. அவங்க தான் உமன்ஸில் ஷார்ட்டஸ்ட் ஸ்டேஜின் சாம்பியன், அவங்க தான் உமனில் லாங்கஸ்ட் ஸ்டேஜின் சாம்பியன். எவ்வளோ பெரிய பட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸு ரோமன் ரெயின்ஸை எக்ஸ்ட்ரீமில் அட்டாக் பண்ணி மனி இன் த பேங்கில் பார்த்தீங்கன்னா WB வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பான மேட்சை வாங்கியிருப்பார். 2 பேருக்குள்ள மனி இன் த பேங்க் மெயின் ஈவெண்ட்டில் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணி WB சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த வருஷமே பார்த்தீங்கன்னா டீன் ஆம்பரோஸும் மனி இன் த பேங்க் வின் பண்ணியிருப்பார்ல, அவர் பின்னாடியோடி வந்து நம்ம செத்ரோலன்ஸ் அட்டாக் பண்ணி மனி இன் த கேஷிங் பண்ணி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். இதனால் வெறும் 1 நிமிடம் 59 செகண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸால் WB சாம்பியன்ஷிப்பை வச்சுருந்துருக்க முடியுது.
அடுத்தது பார்க்கும்போது பிக் ஷோ வெர்சஸ் மார்க் ஹென்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பாடுபட்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஹென்ரிட்ட இருந்து பிக் ஷோ வந்து வின் பண்ணியிருப்பார். எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 இமயமலை இருக்குல்ல, 3ஆவதாக ஒரு எலி வருது. அது வேறு யாருமே இல்லை, நம்ம டேனியல் பிரையன். அதாவது தோற்றதுக்கு அப்புறமா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா மார்க் ஹென்ரி வந்து பிக் ஷோ அட்டாக் பண்ணியிருப்பார். 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. 2 பேருமே மயக்கமுட்ட மாதிரி இருப்பாங்கல்ல. அப்போ மனித பேங்கை கேட்சிங் பண்ணி ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை டேனியல் பிரையன் வின் பண்ணிட்டார். இதனால் வெறும் 1.54 செகண்ட் மட்டுமே பிக் ஷோவில் சாம்பியனாக இருக்கார். ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம ஆண்ட்ரே த ஜெயண்ட் அவர் தான். அதாவது ஜெயண்டை பொறுத்த வரைக்கும் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேட்சோ மேன் இருக்கார்ல, அவர்கிட்ட சாம்பியன்ஷிப்பை வித்துட்டார். மேட்சோ மேன் பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை கொடுத்து ஆண்ட்ராய்டுகிட்ட இருக்கிற WBA சாம்பியன்ஷிப்பை வாங்கிட்டார். அதனால் ஆண்ட்ராய்டை பார்த்தீங்கன்னா தோக்காமையே வந்து தன்னோட சாம்பியன்ஷிப்பை மேட்சோ மேன்கிட்ட கொடுத்து ரொம்பவே ஷார்ட்டட் ரேஞ்சின் சாம்பியன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்கிறாரு. WBA வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை தோக்காமல் அதுவும் தோற்று போன ஒரு ரப்பர்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு தான். வெறும் 1.41 செகண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருந்திருக்கிறாரு.